காட்டில் வசித்து வந்த நரி ஒன்று அதிகாலை எழுந்து மேற்கு நோக்கி வேட்டைக்கு புறப்பட்டது. கிழக்கே இருந்து எழுந்த சூரிய ஒளியில் அதன் நிழல் வெகு நீளமாய் பெரியதாக தெரிந்தது. நரிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. நான் தான் இந்த காட்டிலேயே பெரிய ஆள், அதுவும் இந்த காட்டின் ராஜாவாக உள்ள சிங்கத்தை விடவும் பெரியவனாக நான் உள்ளேன் என நினைத்து கொண்டே வேட்டைக்கு சென்றது. வேட்டைக்கு செல்லும் வழியில் நரி ஒரு சிங்கத்தை கண்டது. சிங்கமோ சற்று முன்னர்தான் ஒரு மானை வேட்டையாடி அதை உண்ட களைப்பில் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தது. நரி தன்னுடைய நிழல் சிங்கத்தை விடவும் பெரியதாக இருப்பதாக நினைத்து கொண்டு சிங்கம் வரும் வழியிலேயே அதற்கு எதிரில் நடந்து சென்றது. சிங்கமும் சற்று முன்னர்தான் வேட்டையாடி உண்டதால் நரியை ஒன்றும் செய்யாமல் கடந்து போனது. நரிக்கோ ஏகப்பட்ட சந்தோஷம். நான் சிங்கத்தை விடவும் பெரியதாக இருப்பதால் சிங்கம் என்னை கண்டு பயந்து சென்று விட்டது என நினைத்து கொண்டே சென்றது. நரி அன்று வேட்டையை முடித்துவிட்டு மாலை தன்னுடைய வீட்டிற்கு சென்றது. வீட்டிற்கு சென்றதும் நரி காட்டில் உள்ள மிருகங்களை எல்லாம் அழைத்தது. அனைத்து மிருகங்களும் நரியின் கூட்டத்திற்கு வந்தன. நரி எல்லோரிடமும் இனிமேல் இந்த காட்டிற்கு நான் தான் ராஜா என்றது. யானையோ இதை எங்களால் ஏற்க முடியாது என்றது. உடனே நரி காலையில் நடந்த சம்பவத்தை கூறி சிங்கமே என்னை கண்டு பயந்து அமைதியாக சென்றது என்று கூறியது. கூட்டத்திலிருந்த மானோ சிங்கத்தை உன் முன் மண்டியிடச் சொல், பிறகு உன்னை இந்த காட்டிற்கு ராஜாவாக்குகிறோம் என்றது. அடுத்த நாள் நரி அந்த சிங்கத்தை தேடி சென்றது. வழியில் சிங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி வருவதைக் கண்ட நரி கர்வத்துடன் சிங்கத்தின் முன் நின்றது. நரி சிங்கத்தை அதிகாரமாக பார்த்து என் முன்னால் மண்டியிட்டுச் செல் என்றது. சிங்கமோ மிகவும் கோபம் கொண்டு நரியை பார்த்து உன்னை மன்னித்து விட்டு விடுகிறேன், உடனே இங்கிருந்து சென்றுவிடு என்றது. நரியோ சிங்கம் தன்னை கண்டு பயந்து விட்டது என நினைத்து முடியாது என்று பதில் கூறிக்கொண்டே தன்னுடைய நிழலை அப்போதுதான் கவனித்தது. அது மதிய நேரம் என்பதால் நரியின் நிழல் அதன் உண்மையான அளவிலிருந்தது. அப்பொழுதுதான் நரிக்கு எல்லாமே புரிந்தது. ஆனால் அதற்குள் காலம் கடந்து விட்டது. நரியின் அவமரியாதையை பொறுத்து கொள்ள முடியாத சிங்கம் நரியை ஒரே அடியில் வீழ்த்தியது. தலைகணமும் கர்வமும் நமக்கு அதிகமான இழப்பையே ஏற்படுத்தும் என்பதே இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம்.